வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 21 வியாழக்கிழமை. இந்த வீடியோவில் உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை எப்படி பாதியாக குறைக்கலான்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் கிலோ 100 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது, கிலோ 30 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது. 30 ரூபாய்க்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறியோட லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வரும். அதை பார்த்து இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக காய்கறிகள் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபா, தக்காளி 1 கிலோ 28 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபா, கத்திரிக்காய் 1 கிலோ 35 ரூபா, வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபா, கேரட் 1 கிலோ 65 ரூபா, பீன்ஸ் 1 கிலோ 130 ரூபா, அவரைக்காய் 1 கிலோ 75 ரூபா, கொத்தவரங்காய் 1 கிலோ 35 ரூபா, முருங்கைக்காய் 1 கிலோ 35 ரூபா, கருணைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபா, வெள்ளைப்பூசணி 1 கிலோ 15 ரூபா, சுரைக்காய் 1 கிலோ 15 ரூபா, முட்டைக்கோஸ் 1 கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 1 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவு கிலோ 25 ரூபா, புடலங்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாம்பார் வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை மிளகாய் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்கீரை ஒரு கட்டு 12 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, கருவேப்பிலை கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பஜ்ஜி மிளகாய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாக்காய் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேனைக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அகத்திக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபா, வாழைத்தண்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மரவள்ளி கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளை வெங்காயம் கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூண்டு கிலோ 340 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, இஞ்சி கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் பெரிய சைஸ் 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன காய்கறிகள் வாங்கணும்னு பார்த்துடலாம். இன்னைக்கு விலைக்குறைவான காய்கறிகளில் மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபா, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்காய் 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு 12 ரூபா, வெள்ளைப்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரைக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தக்காளி கிலோ 28 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகை காய்கறிகள் இப்போ விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய காய்கறி வாங்குகிற செலவை பாதியாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் காய்கறிகளை கடைக்கும் வியாபாரத்துக்கும் வாங்குறீங்கன்னா மார்க்கெட்டினுடைய மேற்கு பகுதியில் ஏல விடுற இடத்துல மூட்டையாக வாங்கினீங்கன்னா விலைக்குறைவாக கிடைக்குது. அதுக்கு குறைவாக 3 கிலோவிலிருந்து 20 கிலோ வரைக்கும் மொத்த விலை கடைகளில் வாங்கிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலைக்குறைவான பொருட்களை வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி இன்னைக்கு உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி. நாளைக்கு விலை என்னன்னு பார்க்கலாம்.